தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை 3 கேவலங்கெட்ட நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அரசு சுட்டு பிடிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாங்க. மாறி 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 நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா இதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி அதனாலதான் நான் 2 நாள் டிலேவா வீடியோ போடுறேன். வீடியோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், கோயம்புத்தூர்லயே மிகப்பெரிய ஏர்போர்ட். இவங்க யாரு வந்தாலுமே அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துதான் அவங்க வந்து இறங்கி வருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. நிறைய பெண்கள் தங்கும் விடுதி இருக்கு, ஆண்கள் தங்கும் விடுதி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜோட ஹப்னே சொல்றாங்க. அந்த இடத்துல, அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த கிரவுண்ட்ல நேத்து ஒரு 10:30 மணி போத வினித்ன்ற ஒரு ஆண் நண்பரும், இந்த பெண் பேர் சொல்லல, அந்த ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள காரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நபர்கள் அந்த வழியா வராங்க. ஏன்னா எம்டி கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல யாருமே கிடையாது. அந்த கிரவுண்ட்ல தான் சட்ட விரோதமா 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குன்னு சொல்றாங்க. அந்த சரக்கை வாங்குறதுக்கு சதீஷ், குணா, கார்த்தி இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இரவு சரக்கு வாங்க வர்றாங்க. வரும்போது நல்லா சரக்கு போட்டாங்க. சரக்கு மட்டும் தான் அடிச்சாங்களா இல்ல அதோட சேர்ந்து சட்டவிரோதமான நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன் நான் சொல்றேன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, எவனாவது ஒருத்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு மிரட்டி இருப்பான். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிரட்டி சண்டை போட்டிருப்பான். ஏன் தனியா இருக்கீங்க என்ன போட்டீங்கன்னு மிரட்டல கொடுத்துருப்பானே தவிர இந்த மாதிரி கேவலமான செயலை பண்ணி வாழ்வாதாரத்தை இழக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டான். என்ன நடந்துச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் நண்பரும் அந்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் போயிட்டு கதவை துற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆண் நண்பருக்கு பயம் வந்துருச்சு. நான் தனியா இருக்கேன், ஒரு பொண்ணு இருக்கு, என்ன கதவை திறக்க சொல்றான். திறந்தா பொண்ணா என்ன பண்றது, ஏதாவது பண்ணிட்டாலும் என்ன பண்ணும். ஆண் நண்பர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா கையில இருக்க கல்லை தூக்கி அடிக்கிறான். கண்ணாடியில கண்ணாடி நொறுங்கிருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அருவாள் எடுத்து வெட்டி அந்த ஆண் நண்பர், அதாவது அந்த பெண்ணும் ஆணும் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த பெண்ணோட ஆண் நண்பரை கத்தில 26 வெட்டு வெட்டுறான். 26 வெட்டி வெட்டி இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதை அப்படி பார்த்தோன்னே அவன் அன்கான்சியஸ்ல அப்படியே மயக்க போட்டு அந்த ஆண் நம்பர் விழுந்துட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்க புதர்னு ஒரு இடம் இருக்கு. புதர் ஒரு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா காலி கிரவுண்டு, புல்லு மண்டி போய் கிடந்துருச்சு. அந்த காலி கிரவுண்ட்ல புதர்ல வச்சு அந்த 3 பேரும் அந்த பெண்ணை மாறி மாறி சீரழிக்கிறாங்க. ஒருத்தன் விட்டு அடுத்தவன், அடுத்தவன் விட்டு அடுத்தவன் சொல்லி அடுத்தடுத்து அந்த பொண்ணை சீரழிச்சு சின்ன பணம் ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட காதுல இருக்க கம்மலை கலட்டிட்டு, உன்கிட்ட வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா காதுல இருக்க கம்மலை திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி, உன்னை நாங்க இப்படி பண்ணதை யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அந்த 3 கேவலங்கட்ட நாய்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த 3 கேவலங்கட்ட நாய்களும் யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேர் சொல்றேன் கேளுங்க. சதீஷ், இன்னொருத்தர் பேர் குணா, இன்னொருத்தர் பேர் கார்த்தி. இந்த சதீஷும் கார்த்தியும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த குணான்றவர் மட்டும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த சதீஷுக்கும் கார்த்திக்கும் தூரத்து சொந்தம்னு சொல்றாங்க. சரியா? இவங்க வயசு எத்தனை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த குணாக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து குணா, சதீஷ், ஒரு பையனுக்கு 20 வயசு, இன்னொருத்தர் 21 வயசு, இன்னொருத்தருக்கு வந்து 30 வயசு. ரொம்ப சின்ன சின்ன வயசு பசங்க. இவங்க வந்து சாதாரண நிலைமையில இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கும். ஒரு பொண்ணை நம்ம இந்த மாதிரி சீரழிக்கிறோம், கண்டிப்பா போலீஸ் காவல்துறை நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சுன்னா நம்முடைய வாழ்வாதாரம் என்ன ஆகாது. இந்த சதீஷ், குணா, கார்த்தி இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வயசு பசங்க. இவங்க வந்து ஒரு பையனுக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 21 வயசு, இன்னொரு பையனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வயசு. இந்த 20, 21 வயசு பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சாராயம் மட்டும் குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வேற கஞ்சா, வேற ட்ரக்ஸ் தான் அதிகமா பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்றதே தெரியாம ஒரு கேவலமான வேலையில பாத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அந்த இடத்துக்கு, அதாவது அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்களா, நான் நண்பரும் அந்த பெண்ணும் வந்து ஒரு காலி கிரவுண்ட்ல பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல தெரியுமா, அந்த இடத்துக்கு ஒரு வண்டி இருக்கு, ஒரு பைக்கை பயன்படுத்தினாங்க தெரியுமா. அந்த பைக்கே ஒரு திருட்டு பைக். ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள கீயோட பைக்கை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பைக்கை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா அருவாலை எல்லாமே எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏதாவது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க போல. அவங்க என்ன வேணும் போனா கிடைக்கிற வேலைகளுக்கு போவாங்களா இரவு நேரங்கள்ல இந்த மதிப்பறி, பிக்பாக்கெட் அடிக்கிறது, ஒரு எவனாவது மட்டையை படத்தோம்னா செல்ல பொடிச்சிட்டு வந்துடுறது, இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்கள்ல அடிக்கடி ஈடுபட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவகங்கையை சேர்ந்த கார்த்தியா இருக்கட்டும், சதீஷா இருக்கட்டும்,
இவங்க 2 பேருமே ஆல்ரெடி கொலை வழக்குல இருக்காங்க, வழிப்பறி வழக்குல இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இந்த கோர்ட்டுக்கு வாய்தா போவாங்க தெரியுமா, மாசம் மாசம். அந்த மாதிரி பெயில்ல இருக்கிற 2 நபர்கள் தான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க குற்றம் இவனுக்கு பழகின ஒரு விஷயம் தான். இவன் புதுசான குற்றம் யாரும் பண்ணல, இவன் ஆல்ரெடி பழகினவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை இவன் வந்து அந்த ஆண் நண்பரை அடிச்சு அவர் வந்து பிளட்டை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவரால் எந்திரிக்கவே முடியல. இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இந்த பெண்ணை மாறி மாறி சீரழிக்கிறாங்க. சீரழிச்சிட்டு விட்டுட்டு ஓட்டாங்க. அந்த காது கம்மன் சொன்னீங்கன்னா அந்த கம்மலை வந்து நான் வந்து கம்மலை திருடிட்டேன்னு சொல்லு, உன்னை வந்து ரேப் பண்ணலாம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ இங்கதானே படிக்கிற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டிட்டும் போயிருக்காங்க இந்த கேவலங்கட்ட நாய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு அந்த ஆண் நண்பர் இருக்காருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கெல்லாம் பிளட்டா இருக்கு, கொஞ்சம் அன்கான்சியஸ் எந்திரிச்சாரு. என் கூட இருந்த பொண்ணு எங்க அப்படின்றதாண்டி எந்திரிச்சு அந்த பிளட்டோட அந்த ஆண் நண்பர் எந்திரிச்சு தேடுறாரு. அந்த புதர்ல தேடுறாரு, பக்கத்துல தேடுறாரு, அந்த பொண்ணு எங்கேயுமே தெரியல. 100க்கு போன் அடிக்கிறார். 100க்கு போன் அடிச்சு, சார் இந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னோட வந்துச்சு, அந்த பொண்ணை காணோம் சார்ன்ற மாதிரி என்ன நடந்துச்சோ அந்த தகவலை 100க்கு போன் அடிச்சு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவல் தெரிவிச்சு கொஞ்ச நேரத்திலேயே காவல்துறையினர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த பொண்ணு தேடப்பட்டதா சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சட்டையெல்லாம் கிழிஞ்ச மாதிரி, சட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொண்ணு சீரழிச்சா எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு கொடூரமா வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணை தேடி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை உடனடியாக அந்த பொண்ணைய எடுத்துக்கொண்டது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த ஆண் நண்பரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவங்க எங்கடா இருக்காங்கன்றக்காண்டி தேடுறாங்க போலீஸ். இப்படி பண்ணிட்டு யாரா பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி தேடும் பொழுதுதான் அந்த சிசிடிவி கிட்டத்தட்ட 14 டீம் வந்து உடனடியாக காவல்துறை ஆக்ஷன் எடுத்திருக்கு. இப்ப நிறைய பேர் சிஎம் பண்ண சொல்றாங்க, திமுக ஆட்சியில எவ்வளவு கேவலமான சம்பவங்கள் நடக்குது பாரு, எவ்வளவு அநீதிகள் நடக்குது பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இப்ப ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா அரசியல் வேற. ஒரு குற்றவாளி எப்ப குற்றம் பண்ணுவான்னு சொல்லி எந்த ஒரு சிஎம்முக்கும் தெரிய போறது இல்லை. ஏன்னா அவன் வந்து குற்றம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னறியாம செய்யறது மட்டும் இல்லாம போதையில செய்யறான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சிஎம் அவன் எப்படா குற்றம் செய்வான்னு சொல்லி சிஎம் அவருக்கு நிறைய போயிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு தவறான விஷயம் நடந்தது உடனே சிஎம் காதுக்கு போனுடைய சிஎம் சொல்றாரு, உடனடியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றதாண்டி டைரக்டா சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 14 டீம் வந்து அமைச்சிருக்காங்க. அமைச்சதுக்கு அப்புறம் சிசிடிவி இருக்கு தெரியுமா, அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிசிடிவியும் 200 சிசிடிவி செக் பண்ணிருக்காங்க. அந்த செக் பண்ண ரீதியா என்னென்ன குற்றங்கள் யார் அதிகமா நடமாடிருக்காங்க, எவன் எங்க வந்தா, எந்தெந்த பைக், அந்த பைக் வந்து தெரியுமா, அந்த பைக்கை வந்து அவங்கதான் ஒரு வீட்டுல எடுத்து வந்திருக்காங்களே, அந்த பைக்கை ட்ரேஸ் பண்ணி அந்த பைக் எங்க இருந்துச்சு என்னன்னு சொல்லி எல்லா சிசிடிவியும் கண்டுபிடிச்சு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. நேரம் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய தகவல் வருது, சார் இந்த மாதிரி குற்றவாளிகள் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த குற்றவாளிகள் அங்கதான் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த குற்றவாளிகள்ல ஒரு நபர் அங்க இருக்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கையில கத்திய வச்சு வெட்டுறான். அந்த கத்தியை தான் அந்த காலி கிரவுண்ட் இருக்கு தெரியுமா, அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்க காலி கிரவுண்டு, அந்த ஆண் நண்பருக்கு, அந்த பெண்ணோட இருந்த ஆண் நண்பருக்கு பயன்படுத்திருக்காங்க. அந்த கத்தியை பார்த்து என்ன பண்றாங்கன்னா நேரம் ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்துல சுட்டுருக்காங்க, மற்ற 2 பேருக்கும் 2 கால்லயுமே துப்பாக்கி குண்டை இறக்கி கொண்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனுக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நம்ம நைட்டு நடக்குது, காலையிலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க போனா இப்ப நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ தாவேக்காவினரா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சட்டவிரோதமா சரக்கு ஓடுதுன்னு சொல்றாங்களா, அந்த இடத்துக்கே போயிட்டு அங்க இருக்க பாட்டில்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் நடந்த சம்பவம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.